விஜயநகரத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் நகரத்தில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்தது. எலிகள் வீடுகளில் இருந்த அரிசி, தானியங்களை சேதப்படுத்தின. மக்கள் என்ன செய்வது என்று கவலையில் இருந்தனர். எலிகளின் தொல்லையை பற்றி மக்கள் மன்னரிடம் முறையிட்டனர். மன்னர் அவர்களின் பிரச்சனையை கவனமாக கேட்டார். மன்னர் சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் எலிகளை பிடிக்க பூனைகளை வளர்க்கச் சொன்னார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனை வழங்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியுடன் அந்த பூனைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். பூனைகளுக்கு தினமும் பால் கொடுக்க ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பசுவும் வழங்கப்பட்டது. மக்கள் மன்னரின் நல்ல யோசனையை பாராட்டினர். வீடுகளில் பூனைகளுக்கு தினமும் பால் வைக்கப்பட்டது. பூனைகள் பாலை குடித்து நன்றாக வளரத் தொடங்கின. பூனைகள் எலிகளை துரத்தத் தொடங்கின. மக்களின் வீடுகளில் எலிகளின் தொல்லை குறைந்தது. சில நாட்களில் பல பூனைகள் நன்றாக குண்டாக வளர்ந்தன. அவற்றை பார்த்த மக்கள் மகிழ்ந்தனர். ஒரு நாள் மன்னருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எந்த பூனை சிறப்பாக எலிகளை பிடிக்கிறது என்று யோசித்தார். மன்னர் அதிகாரிகளை அழைத்தார். பூனைகளை பரிசோதித்து தகவல் கொண்டு வரச் சொன்னார். அதிகாரிகள் வீடு வீடாகச் சென்று பூனைகளை பார்த்தனர். ஒவ்வொரு பூனையின் நிலையையும் கவனமாக பதிவு செய்தனர். சில வீடுகளில் பூனைகள் மிகவும் குண்டாக இருந்தன. அதிகாரிகள் அவற்றை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இறுதியாக அதிகாரிகள் தெனாலிராமனின் வீட்டிற்குச் சென்றனர். அங்கே இருந்த பூனை மட்டும் மிகவும் மெலிந்திருந்தது. இந்த பூனை ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கிறது என்று அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அந்த பூனையை பற்றி கேட்டனர். தெனாலிராமன் சிரித்தபடி, என் பூனைக்கு பால் பிடிக்காது என்றார். அதிகாரிகள் அந்த பதிலை கேட்டு குழம்பினர். அதிகாரிகள் நடந்ததை மன்னரிடம் தெரிவித்தனர். மன்னருக்கும் அந்த விஷயம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மன்னர் உடனே தெனாலிராமனை அரண்மனைக்கு அழைத்தார். தெனாலிராமன் தனது பூனையுடன் அரண்மனைக்கு சென்றார். மன்னர் பூனையை பார்த்து, இது ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கிறது என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக புன்னகைத்தார். தெனாலிராமன் ஒரு பாத்திரத்தில் பாலை கொண்டு வரச் சொன்னார். அரண்மனை ஊழியர் உடனே பாலை கொண்டு வந்தார். பாலை பார்த்ததும் பூனை திடீரென பின்னால் நகர்ந்தது. மன்னரும் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பால் அருகில் வந்ததும் பூனை வேகமாக ஓடியது. அப்போது மன்னரின் சந்தேகம் மேலும் அதிகமானது. தெனாலிராமன் மன்னரிடம் உண்மையை விளக்கத் தொடங்கினார். அரசவையினர் அனைவரும் அமைதியாக கேட்டனர். ஒரு நாள் அந்த பூனை கொதிக்கும் சூடான பாலை பார்த்துவிட்டது. அதன் பிறகு பாலை பார்த்தாலே அது பயப்படத் தொடங்கியது. அதனால் மற்ற பூனைகளைப் போல என் பூனை பால் குடிக்கவில்லை, அதனால்தான் இது மெலிந்திருக்கிறது என்று தெனாலிராமன் கூறினார். மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்டார். அவர் சிரித்தபடி தெனாலிராமனை பாராட்டினார். ஒருவரின் தோற்றத்தை மட்டும் வைத்து அவருடைய திறமையை மதிப்பிடக்கூடாது என்றார் தெனாலிராமன். உண்மையை அறிய அறிவும் கவனமும் தேவை. மன்னர் தெனாலிராமனின் அறிவை பாராட்டினார். அரசவையினர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர். தெனாலிராமன் தனது பூனையுடன் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பினார். அந்த நாள் நடந்ததை நினைத்து அவர் சிரித்துக்கொண்டே சென்றார். உண்மையை அறிய அறிவுடன் சிந்திக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் பாடம். வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வைத்து
யாரையும் மதிப்பிடக்கூடாது